Hi viewers, இந்த வீடியோவில் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு இந்த ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி இந்த அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான நோட்டிஃபிகேஷன், இந்த அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் எது பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா டிஎன் செட்டு எக்ஸாம் பேஸ் பண்ணி இருக்குது. இன் மந்த் ஆஃப் ஜூன் ஜூலை அப்படின்றது சொல்லியிருக்க தகவல். பட் இந்த ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 வந்து இந்த இஷ்யூ வந்து கொடுத்துறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த 4000 வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்து ப்ராசஸ்லாம் பண்ணாங்க, அப்ளிகேஷன்லாம் போட்டது. பட் அந்த அப்ளிகேஷனே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ப்ரீவியஸாக இருந்த ஆட்சி காலத்தில் வந்து பண்ண ஒரு தகவல் தான் இது. அதை தொடர்ந்து தான் இந்த 4000 வேக்கண்ட்டு இன்னும் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது. அதுதான் ஒரு உண்மையான விஷயம். இந்த 4000 வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுச்சு. கெஸ்ட் லெக்சர் பிரச்சனை, குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணது, அகைன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணது. ஏன்னா லாஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டேஜை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எடுத்தது. ஏன்னா இந்த ஆர்டர் காப்பிலேயுமே வந்து இப்போ அந்த ஜியோ ஆர்டர்லேயே வந்து சொல்லியிருக்க தகவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க பேப்பர் பப்ளிகேஷன், பிஹெச்டி பப்ளிகேஷன்ஸு, செட்டு நெட்டு ஸ்லெட்டு இதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு முன்னாடி வந்து போஸ்டிங் போட்டது 2015. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு போஸ்டிங் போடல. பட் ரெக்குயர்மெண்ட் வந்தது, அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணாங்க. பட் அது எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. மீண்டும் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த டிஎன் செட்டு கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து அப்பியர் பண்ணவங்க எல்லாமே நாங்களும் அதை எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சாங்க. பட் அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கோரிக்கையை ஏற்று இந்த அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான ஒரு எக்ஸாம் வந்து அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஎன் செட்டோட நம்பரை வந்து ரிஜிஸ்டர் நம்பர் அப்ளை பண்ணி அந்த அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஎன் செட் அப்படின்ற ரிசல்ட்ன்றது இன்னும் வரல. டிஆர்பி, ஏன்னா டிஆர்பி தான் அதை வந்து இப்போ நடத்தி முடித்தாங்க. அதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து இந்த எக்ஸாம் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு நடந்தது வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி, அது ஒரு 3 டைம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் யூனிவர்சிட்டி, மதராஸ் யூனிவர்சிட்டி ஒரு 3 டைம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அடுத்தது வந்து அப்ளை பண்ணும் போதெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆனிச்சு. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டி வந்து டேக் அவுட் பண்ணாங்க. பட் அவங்களுமே அதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணாமல் அதுக்கு டிஆர்பி போர்டுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஹேண்ட் அவுட் பண்ணாங்க. இந்த தகவல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. பட் இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெயிட்டேஜ் மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க கொடுத்தது. ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இதில் வந்து சொல்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் சர்வீஸ் பேஸ் பண்ணி அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஓகேங்களா. ஸோ அவாய்டிங் த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் காம்படேட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ ப்ரொசீஜர் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2022 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருந்தார், ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 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 கவர்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா எம்ஃபில் வித் ஸ்லெட்டு நெட்டு குவாலிஃபிகேஷன், அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸு, பப்ளிகேஷன்ஸு, ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸ், அந்த இன்டர்வியூ ரெக்யர்மெண்ட் ஃபார் த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஓகேங்களா. ஸோ அண்ட் த்ரோ த டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்ட். ஸோ இந்த செகண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரெக்யர்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொபோசர் டில் த இயர் 2015 வாஸ் டன். ஓகே. ஸோ அப்போ போஸ்டிங் போட்டது தான் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அந்த வெயிட்டேஜ் மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க போஸ்டிங் போட்டது. தென் அந்த அப்ளிகேஷன் வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா 2331 போஸ்டிங் அசிஸ்டன்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டேஜ் எவ்வளோ, எக்ஸ்பீரியன்ஸ், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இவ்வளோ மார்க்கு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இவ்வளோ மார்க்கு, அகைன் இன்டர்வியூக்கு இவ்வளோ மார்க்கு அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. தென் அகெயின் இந்த கவர்மெண்ட் ஆர்டர்
The criteria mark interview under the component section of assistant professor in Government Arts and Science College teacher requirement board available marks for teaching experience and higher qualifications. அதுக்கப்புறம் பிஹெச்டியுமே வந்து இதில் வந்து அனுப்பும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பப்ளிஷ் பண்ணது, அகைன் இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணது, இப்போ இதெல்லாமே வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கு மார்க் வந்து அவங்க இஸ்யூ பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த லாஸ்ட் 10 years ஏன்னா 2015 அப்பன்றது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டிஎன் செட்டுக்கான இதுவுமே நம்மளுக்கு நடைபெறல. டிஎன் செட்டு வந்து எக்ஸாம் வந்து பண்ணலை. அதே மாதிரி இந்த எக்ஸாமே நம்மளுக்கு நடைபெறல. ஸோ இதனால தான் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அதை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் இதில் அவங்க அப்பியர் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிஎன் செட்டை டிபெண்ட் பண்ணி இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான எக்ஸாம் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தகவல். அது மட்டும் இல்லாமல் இப்போ கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 11 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்தாங்க. அதை பற்றி நேற்று வீடியோ நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 10 yearsல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செல்ஃப் ஆர்கனைசிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு கவர்மெண்ட் ஓப்பனிங் த காலேஜ் ஓகேவா. இப்போ ஆக்சுவலாக வந்து எஸ்எஃப் ஸ்டாஃபுங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குவாலிஃபைடு இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்து ப்ரைவேட் காலேஜிலுமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 வேகன்சி இருக்குது. அந்த 4000 வேகன்சியில் வந்து 2333 வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 இந்த ஒரு தகவல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது மாதிரி இந்த வெயிட்டேஜை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அட் கரண்ட்டில் வந்து நீங்கள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எகெயின் ஒரு ஜியோ வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் டைப்பில் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட் டைப்பில் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு ஆர்டரை வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ இஸ்யூ பண்ணிட்டாங்க. ஓகே, அப்படி தான் இருக்கணும் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது 2022 பண்ண ஒரு விஷயம். பட் அதுக்கப்புறமும் அந்த 4000 வேக்கண்ட் வந்து அவங்க பண்ணலை, போஸ்டிங் போடல. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஜியோ அவங்க ரிவைஸ் பண்ணி இப்போ கரண்ட்டில் வந்து எக்ஸாம் எழுதி தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க இதுக்கு. ஓகேவா? ஏன்னா ஹை குவாலிஃபைடு அப்படின்றது நம்மளுக்கு பிஹெச்டி அப்படின்றது வச்சாங்க. அதெல்லாம் நாங்கள் டார்கெட் முடிஞ்சும் லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதி தான் வந்து நாங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸஸ் இதை பேஸ் பண்ணி வந்துச்சு இந்த வேக்கண்ட்டு. அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் வந்து கெஸ்ட் லெக்சராக இருந்தவங்க, இந்த கவர்மெண்ட் காலேஜில் கெஸ்ட் லெக்சராக இருந்தவங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இது எல்லாம் எதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து டிக்ளேர் பண்ணதுனால நம்ம இதெல்லாம் வந்து வந்துச்சு. பட் கரண்ட்டாக வந்து எக்ஸாம் தான் அப்படின்றது வந்து ஷுவராக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு அதை செலக்ட் ஆகி அகெயின் இன்டர்வியூவுக்கு வந்து அவங்க வந்து மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேவா? ஸோ அடுத்த நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜியோவுமே எப்படி வந்து அவங்க பிளான் பண்ணி இந்த இதை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம சேனலில் அதை பற்றி வீடியோஸ் கொடுத்துருக்கோம், எப்படி வந்து டீவியேட் பண்ணி எந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. எகெயின் வந்து இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ரிவைஸ் பண்ணி ஜியோ பாஸ் பண்ணும்போது தான் அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம எழுதுகிற ஒரு சூழ்நிலை வந்து கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இப்போ டிஎன் செட்டோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாம் இப்போ நடைபெற போகுது. ஸோ மிக விரைவில் டிஎன் செட்டுக்கான ப்ராசஸ் வந்து டிஆர்பி வந்து சொன்ன தகவல் வந்து என்னன்னா மெயில் பண்ணது, ஃபோன் ஹெல்ப்லைனில் கால் பண்ண கேட்கும்போது ப்ராசஸ் வந்து நடைபெற்று இருக்குது அப்படின்ற ஒரு தகவல். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெர்சன்டேஜ் வந்து அதிகமாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் நம்மளுமே கொடுத்துருந்தோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 4 or 5 years பக்கம் நம்மளுக்கு அந்த எக்ஸாமே வைக்கல. ஸோ அதனால் பெர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸும் நடைபெற்று இருக்குது அப்படின்ற ஒரு தகவலுமே டிஆர்பி தரப்பில் சொல்கிறாங்க. மிக விரைவில் அதுக்கான ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்றது அவங்க சொல்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து டிஎன் செட் எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபைட் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்ற போது மோஸ்ட் ஆஃப் வந்து அவங்க இந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணோன்னா அட்லீஸ்ட் நம்ம குவாலிஃபைடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க டார்கெட் பண்ணி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பண்ணால் அந்த டிஎன் செட் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ
இந்த ஒரு தகவல் வந்து கொடுக்கும் இந்த வீடியோ மேற்கொண்டு நன்றி வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.